டேய் இதான் மாமாவோட கடை. அண்ணா இறங்கு. எதுக்குடா? இறங்குண்ணே. என்னண்ணே இதெல்லாம் இம்புட்டு பக்கத்துல கடை இருக்கு? அதான் சொன்னலடா ஒரே தெருவுல கடையை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. அண்ணே இதனால நம்ம வியாபாரம் அதிக குறைஞ்சிருமா? அதெல்லாம் குறையாதுடா. நம்மள நம்பி வர கஸ்டமர் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. அண்ணா, இதெல்லாம் நம்பர் 1 அயோக்கியத்தனே. ஏய் என்ன பண்ற நீங்க பாரு. கடையை பார்த்துட்டு கிளம்பலாம்னு சொன்னீங்கல்ல, கடையை பார்த்தா வா கிளம்பலாம். வா வண்டி எடு. டேய் நில்றா. டேய் செந்தில் உங்ககிட்ட சொல்லி தானடா கூட்டி வந்தேன். டேய் செந்தில் டேய் நில்றா. யோ மனுஷனா நீ எல்லாம் இதுக்கு தான் கூட இருந்தியா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? எங்க வந்து யார் மேல கை வைக்கிறா? இந்த ஆள் பண்ணதுக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு நீ எல்லாம் என்னையா மனுஷனிக்கலாம்? டேய் சொல்றேன்ல. டேய் என்ன பண்ணி வைக்கிறியா? வையடா. எங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? இதுக்கு நீ எங்க குடும்பத்தை கொண்டு போட்டுருக்கலாம் ஐயா. அடுத்து அதை தான் பண்ண போறேன். ஏயா தாய் மாமன் உன்னை எம்பிட்டு மரியாதை நடத்தணும், எம்பிட்டு பாசமா பாத்துக்கிட்டோம். அண்ணா கிட்ட மரியாதை கொஞ்சம் பேர் பண்ணுங்க. உங்க மரியாதை என்ன மரியாதை பண்ணீங்க? அவனுக்கு திருநாள் பட்டம் கட்டுறீங்க. நீங்க கொடுத்த மரியாதையா? நானும் இவரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க நீ யாரியா? யாரு மேல கைய வைக்கிற ஒண்ணு? அத வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அப்புறம் என்ன மேற்கொண்டீங்களா? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இங்க வந்துதான் சண்டை போடுவீங்களா? என்னங்க பேசுறீங்க? பண்ண நியாயம் உங்களுக்கு தோணுதா? வேற என்ன பண்ணிருக்கணும்? கடைசி வரைக்கும் உங்க அப்பா கிட்டே கை கட்டி நின்னுட்டு இருக்கணுமா? அப்படி கேளு. டேய் தப்பறா எட்டுப்புடியா வந்தா நாய் உங்க அப்பா அவனே முன்னேறும் போது பேர்ஸ் குடும்பத்துல பிறந்தா அவன் எங்க தம்பி அவன் முன்னேறத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. பேச வேண்டாம். இந்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவும் உங்க அப்பா, எங்களுக்கு துரோகம் பண்ணவும் உங்க அப்பா. அவனை பத்தி கேவலமா தானே பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. அவனை பேச வேண்டாம். இங்க பாரு, என்ன வச்ச ஒரு சண்டை வேணாம். போதுண்டா போதுண்டா சாமி, போது விடு. அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காத. கூடவே இருந்துட்டு எம்பிட்டு பெரிய ஆப்பா வச்சுட்டு வந்திருக்க நீ. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? ஆமாடா, எனக்கு கூச்சம் இல்ல. இல்ல இப்ப என்ன பண்ண சொல்றேன்? ஏய், உங்க அப்பா கடை நடத்துற இதே ரோட்ல நானும் கடை நடத்துறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்ல. புரியுதா? சொல்ல போனா இதுதான்டா என்னோட திட்டமே. இந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் உங்க அப்பா கிட்ட இவ்வளவு நாளா நான் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன். தொழிலையும் கத்துக்கிட்டேன்டா. இதோ இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு எதிராக கடை நடத்தி அவருக்கே நான் இப்ப போட்டியா நிக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த விஷயம் துரோகம்னு தெரிஞ்சதுன்னா அது அப்படியே இருக்கட்டும். இந்த பழனிவேல் துரோகியாவே